தங்கலன் வந்து கொஞ்சம் பில் ஆவரேஜ் தானே. நிறைய எதிர்பார்த்த அளவுக்கு வந்து படத்துல வந்து பெருசா இல்ல. கதைன்ற எதிர்பார்க்காததுன்னா படம் நல்லா கிடையாது. அப்புறம் வந்து கதை கிடையாது. கதைனா கதை ஓடி இருக்கு, அது எதை நோக்கி பயணம் ஆகுதுங்கிறது தெரியவே இல்லை. கடைசி வரைக்கும் படம் போயினே இருக்கு, கடைசியில படம் முடிஞ்சிச்சு. என்ன பண்றாங்க, அதாவது இப்போ விக்ரம் என்ன பண்றாருன்னு தெரியல, அந்த இவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அந்த துரையா வராது, மாளிகா மோகன் எதுக்கு வராங்கன்னு தெரியல. எல்லாம் வராங்க, ஒரு அவங்க பிரசன்ஸ் தான் இருக்கு. பட் அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, இவங்க எதுக்காக இது பண்றாங்கன்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்குது. போடுறாங்கன்னா கரெக்ட் தானா, அது ஒட்டலாம் நமக்கு. அதாவது நீங்க சொல்றதுல அதெல்லாம் அந்த படத்துல பதிவு பண்ணிருக்காங்க, பதிவு பண்ணாம இல்ல. ஆனா நமக்கு அது கூட நம்ம ஒட்டினாதான் இது வந்து நீங்க சார்பட்டா பரம்பரை பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப மென்மையாவும் இருக்கும், ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒட்டல இருக்கு படத்துல. அதனால தான் படம். விக்ரம் நடிப்பு எல்லா வருஷம் எல்லா படத்துலயும் சொல்ற மாதிரி தான், எல்லா வருஷமும் சொல்ற மாதிரி தான். படம் அவரோட உழைப்புக்கு ஈடா எதுவுமே கிடையாது. அவர் கஷ்டப்படுறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எதனா ஒரு நல்ல படமா கொடுத்தா இன்னும் சாட்டிஸ்ஃபையா இருக்கும். கோப்ராலே நிறைய பண்ணாரு, இது வந்து பெரிய லெவலில் போலன்றது கொஞ்சம் வருத்தம் தான். அவருக்கு நிறைய இன்னும் ஒரு பெரிய லெவல்ல ஒரு கம்பேக் வந்து கண்டிப்பா யாருன்னா கொடுக்கணும். வீரதீர சூரன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். வி ஹோப் சோ. மூவி நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம தான் வந்திருந்தேன். அதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மாரல் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு வந்து எவ்வளோ ஆசை வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், எவ்வளோ கிடைச்சாலுமே தீராதுன்றத வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க மூவியில். தப்பான ஆளுகிட்ட கேட்குறீங்க ப்ரோ, அவ்வளோ நாலேஜ் இல்லை. குட் மூவி, பட் கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்பவே நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ரஞ்சித் சார் படம் எடுத்தாலே கேஸ்ட் மாத்திடுவாங்க. அது இந்த படம் அது இருக்கு கண்டிப்பா இருக்கு. பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பர், நல்லா பண்ணிருக்கீங்க. சார் பாரஞ்சித் எப்படி பண்ணீங்க சார்? பரவாயில்லை, நல்லா இருக்கு, நல்லா டிஃபரெண்டா இருக்கு. அந்த வரலாறு புரியுதா சார் உங்களுக்கு? இல்ல மெசேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது, பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். புரியுது படம் நல்லா புரியுது, நல்லா இருக்கு, பார்க்கலாம் சார். விக்ரம் சார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு பொண்ணு கோசம் ஒரு குத்தடிமையாக வந்து போராடுறாங்க. அந்த பொண்ணு கோசம் போயிட்டு போராடி லாஸ்ட்ல வந்து ஒரு தங்கலானா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் வந்து மீட் எடுக்கிறாரு. இந்த இடத்துக்கு போனால் ஒரு போராடினா இந்த மாதிரி நடக்கும், அந்த மாதிரி ஒரு சீன் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆரித்தி மேடம், மாளிகா மோகன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பசுபதி சார் காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சூப்பராக சிரிப்பாக வருது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாருக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும். படம் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா கொஞ்சம் பெட்டரா எடுத்துருக்கலாம். பசுபதி ஆக்டிங் நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்சுவலா நல்லா பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டைல். அடிமைகள் எப்படி நம்மள மாதிரி முன்னேறாங்க அப்படின்னு கண்டிப்பா தேவைதான். கான்செப்ட் புதுசான ஒர்க் அவுட் ஆகல. என்ன ரீசன்? படம் மாசனா ஹிஸ்டாரிக்கல் மூவி எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு ரஞ்சித். நல்ல இவரோட விக்ரமோட நடிப்பு சூப்பர் தூள். அவர் விக்ரம் மாதிரியே தெரியல, ரியலாகவே இருந்தது படம். ஓகே, தேங்க்யூ. மெசேஜ் ஹிஸ்டாரிக்கல் மூவி, நம்ம வரலாறு பார்க்கலாம். அப்போ நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. அதை நம்ம இப்போ வந்து கண்கூட பார்க்க வேண்டும். எப்படி கோலார் சுரங்கம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படி. நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு போனோம். பட் அனிமல்ஸ் ரொம்ப கொண்டு அதை சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஹேட் தான். மேபி அதை அவர் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் மூவி ஒர்த்து. ரெண்டு ஃபுல் படத்துலயுமே விக்ரம் ஆக்டிங் தான். அவர் ஆக்டிங் கோசமே இன்னொரு 5 தடவை டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம். பீரியட் ஃபிலிம் ரசிக்க தெரியாதவங்க புரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க, புரிக்கிறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க அப்படி பண்ணுவாங்க. எப்படின்னா இது டெவலப்மெண்ட் ஆஃப் த கேஜிஎஃப். கேஜிஎஃப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டோரி.
KGF 1-2 வந்து வேற மாதிரி பிரசாந்த் நீல் எடுத்துன்னு போனாரு. இது KGFனா என்ன, பேசிக்கா அது என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பெரிய கோவில் இருக்குல்ல, அதுனா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி யார் எங்க வந்து கட்டினாங்கன்னு யாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் அதுவும். KGFனா என்ன, KGF டெவலப்மெண்ட் தான் ஸ்டோரி. விக்ரம் ஆக்டிங் தான். விக்ரம் மாளவிகா மோகனோட ஃபேஸ் ஆஃப் தான். கிளைமேக்ஸ் இன்டர்வல்லாம் டாப் நாட்சா இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல. அரசியலா பேசுற மாதிரி எதுவும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் வந்து அதான் அந்த அனிமல்ஸ் ரொம்ப அவங்க கொண்டு சாப்பிட்டுருக்காங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். விக்ரம் ஆக்டிங் பக்கா ஆக்டிங். ஒரு சீன் கூட அவரோட ஆக்டிங் பார்க்காம தப்பிக்க முடியல. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் உட்கார வச்சு பாக்குற ஒரு ஆக்டிங் தான் விக்ரம். இது பாரஞ்சித்தோட ஸ்டோரியை தாண்டி விக்ரமோட ஆக்டிங் கோசமே இன்னொரு 3 தடவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது பண்ணிருக்காங்க. செட் ஒர்க் ஓகே, ரொம்ப நீங்க எதிர்பார்க்க முடியாது செட் ஒர்க். பட் செட் ஒர்க்கும் நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா சூப்பராகவே பண்ணிருக்காங்க. மைனஸ்னா வந்து அதான் படம் கொஞ்சம் லேக். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ஸ்டோரி கம்பேரிசன் கொஞ்சம் இடிக்குது. பட் ஓவரால் சியான் விக்ரம் கண்டிப்பா அதுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் அவர் பூர்த்தி பெற்றிருக்காரு. சைல்ட் ஆக்டர்ஸ் ஓகே, பட் மாளவிகா மோகனன் ஆக்டிங் விட பார்வதி நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவ். மாளவிகா மோகனன் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, பட் பார்வதி ஆக்டிங் அளவுக்கு பூர்த்தி பண்ணல. ப்ரோ என்ஜாய்ன்றதை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டை வந்து நமக்கு அவர் காமிச்சிருக்காரு. நீங்கள் சும்மா வராங்க, 2-3 சண்டை நடக்குது, கடைசியில் கிளைமேக்ஸில் வில்லனுக்கும் இவங்களுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு டோன் இல்லாமல், இது வந்து கமர்ஷியல் இல்லாமல் ஒரு வேற லெவல் ஃபிலிமாக இருந்தது. நமக்கு இந்த அவதாரில் எப்படி தனி உலகத்தை காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி தங்கலான்லேயும் நமக்கு ஒரு தனி வேர்ல்டை காமிச்சிருக்காங்க. நம்ம கமர்ஷியல் எலமெண்ட் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் அங்கே என்ன நடந்ததோ அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் அந்த எடிட்டிங்கில், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில், மியூசிக்கில், இதில் எல்லா சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்வதி நாயர், விக்ரம், மாளவிகா மோகன் 3 பேரும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜி. எனக்கு பார்வதி நாயரோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது எல்லா இடத்துலையுமே. நம்ம வந்து அவங்க ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, அவங்க வந்து இந்த கேரக்டர் கிடையாது அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு நிறைய இடத்துல அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எனக்கு பாட்டு அந்த அளவுக்கு உட்காரல ஜி. எனக்கு படத்தோடயே பாட்டு சரியாக உட்காரலையோன்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா எப்பயும் வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல ஹீரோக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு பாட்டு வருது. அப்புறமா அந்த மேனா மினிக்கி சாங் வந்து அந்த போர்ஷனுக்கு வந்து நல்லா சிங்க் ஆகிருக்கு. மற்றபடி வர்ற பாட்டுகள் எதுவுமே சிங்க் ஆகலை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கிளைமேக்ஸ் டைமில் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அது வந்து எனக்கு கேட்கும்போது அந்த வக்காண்டா ஃபாரெவர் அந்த ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்திருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். இது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னு இந்த படம் வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகஜி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம இருங்க அவங்களும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரே ஒரு ஃபைட் சீன் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஃபைட் சீன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே உள்ளே போயிடணும். ஆனால் ஒரு 1/2 hour அந்த ஸ்டோரிக்கு உள்ளே போகிறதுக்கே அது வந்து நிறைய லேகாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1.5 hours, அதில் வந்து ஒரு 45 minutes ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும்தான் படத்தில் லேக் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் டைம் வாட்சபிள். நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் கமர்ஷியல் எலமெண்ட்டு, சண்டை மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட் வரும். தங்கலான்னா பாதுகாவலர், அந்த கிராமத்துக்கு பாதுகாவலர், பாதுக் காப்பவர் பேர், நன்மை செய்கிறார், கிராமத்துக்கு நன்மை செய்கிறார். இலக்காரன் வந்து அந்த தங்கத்தெல்லாம் எப்படி கொண்டு போகணும்னு பார்க்கலாம், அதை பாதுக் காக்குறாரு. ஃபுல் கரை இப்போ சொன்னால் அப்புறம் இதாக இருக்கு, கஷ்டப்பட்டு பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பணத்துக்கு ரஞ்சித்தை விட்டா ஆளே கிடையாது, ஆட் பண்ணதுக்கு விக்ரத்தை விட்டா ஆளே கிடையாது, கண்டபடியா போட்டுரு. சொல்லவே வேண்டாம் சார், அவரு கஷ்டப்படுத்துக்குன்னு வரவர் பிராமகன் பாத்திலாம் போனா கெட்டியா மாதிரி அவர் இருப்பாரு. அந்த கேரக்டராகவே சேஞ்ச் பண்ணுவார். அன்னிகன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த காலம் தான் சொன்னோம் பாரு, அதை தாங்க நாங்கள் வந்தோம் பார்த்து வந்தோம். மியூசிக்லாம் சூப்பரா இருக்குப்பா. ஜிகே வெங்கடேஷ் ரொம்ப நல்லா பண்றாரு.
பார்க்கலாம். மக்கள் தான் சொல்லணும் இதெல்லாம் ஒத்துப்பாங்களா இல்லையான்னு. அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, ஃபுல்லாலாம் இல்லை. அதாவது தலைவர்னா நான் அந்த கிராமத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், அதான் படம். தங்கலான்னா பாதுகாவலர் படம் என்ன சொல்ல அதான் சார். ஒரு தலைவராக இருந்தால் அந்த ஏரியாவுக்கு நம்மளால முடிஞ்சதை நன்மை பண்ண வேண்டும், நன்மை வாங்கி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓவராலா சூப்பரா இருக்குது. 5க்கு 4. மேக்கிங் எப்படி சார்? சார் ரஞ்சித்தை பத்தி சொல்ல வேண்டாம் சார், வேலா இருக்கு சார், ரொம்ப ஜோரா இருக்கு. ஆனா மக்கள் ஒத்துப்பாங்களா எனக்கு தெரியும். கமர்ஷியலே இல்லையா படத்துல, ஹிஸ்டாரிக்கல் படம். அதான் மக்களை எப்படின்னு என்டர்டைன்மெண்ட் பண்ணு சார். எத்தனை பேர் தெரியும் இந்த மாதிரி எத்தனை நாள் இந்த மாதிரி இருந்தாரு? 3 மாதம் 8 பாரம்பரியப்போட ஷூட்டிங் பண்றாரு. மேக்கப் போட 4 hour ஆகும். யார் பண்றாங்க? சும்மா பேண்ட் ஷர்ட் ஒன்று வராங்க, புகட் பண்ண எல்லாம் போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பண்றாரு. பார்க்கலாம், காலம் பதில் சொல்லுங்க. விக்ரம் சாரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரஞ்சித் சாரோட ரைட்டிங் வந்து நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே பெட்டர் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி வந்து சூப்பரான ஸ்டோரி. ஒரு கேஜிஎஃப் அந்த கோல்டு கண்டுபிடிக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி எல்லாருமே. இதில் மெயின் என்னன்னா, ரஞ்சித் அவரோட படத்தில் காமெடி இருக்காது. இந்த படத்தில் காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நடுவில் கொஞ்சம் காமெடிஸ் எல்லாம் வந்து, அதுவும் காமெடி யாருன்னா பசுபதி அவருக்கும் விக்ரமுக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் பிளட் ஷெட் சீன்ஸ் இருந்தாலுமே ஃபேமிலி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இல்ல, இது முற்றிலும் வேறுபட்டு இருக்கு. ஒரு பீரியடிக் பிலிம். அது அவரை திரைக்கதை எந்த சாயலுமே இல்ல. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண சாயல் கூட இல்ல. பட் ஆனா ஸ்டோரி வந்து சூப்பரான ஸ்டோரி. அவர் மேக்கிங்ல வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டாரு. ஆமா, இந்த படம் சூப்பரா பண்ணிருக்காரு. உண்மையாவே ஒரு கிராண்டா இருக்கு. ஆனா விஷுவல் விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். இப்ப அதே ப்ரொடியூசர் தான் கங்கு வாக் பண்றாரு. அது வந்து இப்ப இதா இருக்கு. இங்க மயில் எல்லாம் பறக்குது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மயில் சிறுத்தை அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஒரு மலையை காமிக்கிறாங்க. அடுத்து என்ன, கொஞ்சம் அவர் அந்த ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் படம் எடுக்கலாம். சார்பேட்டா 2க்கே நாங்கெல்லாம் வெயிட்டிங் தான். சார்பேட்டா 2 நல்லா இருக்கும். அவரே தான் இந்த ஜோன்ல இருந்து வெளியே வந்தாரு, நல்லா எடுக்கிறாரு. பட் ஆனா அவர் எதா இருந்தாலும் அந்த அரசியல் வந்துருது. அவர் விக்ரம் சாரோட நடிப்பு தான் உச்சகட்டமே. படத்தோட உச்சகட்டமே அதுதான். ஜிவி பிரகாஷோட மியூசிக், விக்ரம் சாரோட நடிப்பு கிடையாது. இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம். அவர் பாடி லாங்குவேஜ் நடக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து இதுதான் பெஸ்ட். அவரோட கரியர் பெஸ்ட் இதுதான். கண்டிப்பா இதோட பெஸ்டா இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். கண்டிப்பா கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்தாருன்னா கண்டிப்பா கொடுக்கலாம். திராவிடர்களுக்கு முன்னாடி இருந்தது ஆதி திராவிடர்கள். ஆதினா முதல். அப்ப அவங்களே சொல்றாங்க, கவர்மெண்டே சொல்றாங்க. அப்ப அந்த மண்ணினுடைய கூடிய வழிகளையும் அவங்களுடைய வளங்களையும் அவங்களுடைய நிலங்களையும் அவங்களுடைய உரிமைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் பாருங்க. அவர் என்னைக்குமே சாதியை பத்தி பேசுறது எவனையும் வந்து எனக்கு கீழே நீ இருன்னு சொல்லியிருக்காரு எந்த படத்துலயும். அது கிடையாது. நான் தைரியமா இருப்பேன், நான் துணிஞ்ச நீ இருக்கிறல்ல அதே போலதான் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது பாரஞ்சித்து. அதே போல கடந்த படங்களை விட இந்த தங்கலான் படத்துல வந்து பாரஞ்சித்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ல எதுவுமே கொண்டு வரல. ரியல் ஸ்டோரி இது இல்ல. அந்த ரியல் ஸ்டோரியை அதுல என்ன சாதியா இருக்கிறாங்க, தலித் மக்கள் தான் வந்து அந்த போய் முத கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடத்துல தங்கத்தை ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த ரியல் ஸ்டோரியை சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இதுல கம்யூனிட்டி பேஸ்ட் யாரும் உள்ள வேற கம்யூனிட்டி எல்லாம் உள்ள கனெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா பிராமின்ஸ் பார்ப்பனர்கள் எப்படி வந்து அவங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டு பிரிட்டிஷ்காருக்கு வந்து துணையா நின்னாங்க, தன்னோட அறிவை வந்து இன்டெலெக்சுவலா பயன்படுத்திக்கிட்டு எப்படி டபுள் கேம் ஆடினாங்க அப்படின்றத தோலுரிச்சு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம வந்து அவர் நம்புறாரு, பிரிட்டிஷ்காரர் வந்து நம்புறாரு, இவன் தான் லீட் பண்ணணும், இவன் தான் வந்து தங்கத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு கொடுப்பான், அந்த நம்பிக்கை இவன் மேல தங்கலான் மேல எனக்கு இருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. அவரோட இங்கிலீஷ்ல சொல்றாரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அந்த பிராமின் கிட்ட சொல்றாரு. அவர் வந்து அப்படியே உள்டாவா மாத்திடுவாரு. அதாவது நீங்க எல்லாம் இனிமே வந்து இவருக்கு அடிமையா, துரைக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, அதை தான் நீங்க செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா கொஞ்ச நாள் தங்கலான் வந்து அவர் கூடவே இருக்கும்போது பழகி அவர்கிட்ட பேசல அவருக்கு இங்கிலீஷ் புரிஞ்சிட்டு இருக்கும் தங்கலானுக்கு. உடனே அவன் போய் சொல்றான், அவர் சொல்றது உங்களை நம்புறேன், தங்கலான நம்புறேன், இந்த மக்களால் மட்டும் தான் முடியும் தங்கத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன், தங்கத்துல ஒரு பங்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு தங்கலான் வந்து புரிஞ்சுவார். ஸோ அந்த கேம் அவங்க பிராமின்ஸ் எப்படி ரோல் டபுள் கேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அதே போல புத்தா ஸ்டாச்சு வந்து இந்த படத்துல வந்து ஆரம்பத்துல இருந்தே காட்டுவாங்க. அந்த மக்கள் வந்து இந்த மக்களோட எப்படி புத்தா ஸ்டாச்சு கனெக்டிவிட்டியா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பார்ப்பனர் வந்து ஆலோசகரா இருக்கக்கூடிய அன்னைக்கு நம்ம மன்னர்களுக்கு சோழர்கள் காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை காட்டுறாங்க. அப்போ அந்த மன்னருக்கு ஆலோசனை வழங்குறது ஒரு பிராமணா இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாரு, சிங்கிள் கேப்ல வந்து அந்த புத்தாவுடைய தலையை வெட்டி எறிய வைப்பாரு. அந்த புத்தாவுடைய சிலை தான் இங்க தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாம நம்ம பேயா ஆட்டி படிக்குது, அதனால அந்த தலையை வெட்டி எறிங்க நமக்கு தங்கம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி எப்படி பௌத்தம் வந்து பார்ப்பனியம் அடிச்சு நொறுக்குது அப்படின்றதையும் தெளிவா காமிச்சிருக்காங்க. இதுல கடைசியில் அந்த தலையை ஒட்ட வச்சு தங்கலனுடைய மகன் வந்து மறுபடியும் உயிர் கொடுத்து அந்த தங்கத்தை ஐடென்டிஃபை பண்றாங்க. அதான் தங்கலா. 2K கிட்ஸ் அணி வந்து பாத்தீங்கன்னா அது வேலைக்காவது. நம்ம ஹிஸ்டாரிக்கலா நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவலா பசங்களோட மைண்ட சொல்றேன். நான் தோத்துட்டாருனால சொல்ல முடியாது, பசங்களோட மைண்ட சொல்றேன். இன்னைக்கு நீங்க வந்து 2K கிட்ஸ் எத்தனை ஹாலிவுட் படம் பாக்குறாங்க, எத்தனை மித்தான ஸ்டோரிஸை பாக்குறாங்க, இது பயங்கரமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அப்ப ரியல் ஸ்டோரி வந்து பாருங்க, ரியல் ஸ்டோரி வந்து பாருங்க. ஹாலிவுட் ரேஞ்சில ரியல் ஸ்டோரி நீங்க தமிழ்ல எங்க பாத்துருக்கீங்க? நீங்க பிரம்மாண்டத்தை காமிச்சு பயங்கர கண்ணாடி மாளிகையில வந்து இந்த பாட்டு அந்த பாட்டு எல்லாம் பாடுறதெல்லாம் வேற. இது வந்து ரியல் ஸ்டோரி, சோழர்கள் ஆட்சி காலத்துல இருந்து வருது. இன்னொன்னு நீங்க KGF பார்ட் 1 பார்ட் 2 பாத்திருப்பீங்க. அது வந்து கமர்ஷியல், தங்கத்தை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதை பங்கு போறதுல யாரு அப்படின்றதுல தான் போட்டி, முதலாளிகளுக்கான போட்டி, மேல்மட்டத்துக்கான போட்டி. ஆனா உண்மையா ஏன் அவங்க அந்த KGF ஸ்டோரி பண்ணவங்க முதல்ல அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சவங்க யாரு, அதுல எத்தனை பேர் உயிர் செத்து இருக்காங்க, அந்த தங்கத்தை கண்டுபிடிச்ச மக்களுக்கு என்ன லாபம், அவங்களோட இன்னைக்கு பொசிஷன் என்னவா இருக்கு, அதை யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்தியா சொல்லியிருக்கா? இந்தியா பாலிடிக்ஸ் சொல்லியிருக்கா? இந்தியாவில் லீட் பண்ணி கூட மிக பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க? கிடையாது. அந்த மக்களுடைய அப்ப நீ சொல்லலன்றது தான் ரஞ்சித்துடைய கோவம். சொல்ல மாட்டேன்றல, அப்ப நான் சொல்றேன்றாரு. அதை வந்து பல பேர் தப்பா சொல்றாங்க. அவர் வந்து துணி எகிரி பேசுறாரு, திமிரா பேசுறாரு அப்படின்னு. அப்ப நீ ஏன் சொல்லல? நீ ஏன் வந்து தங்கத்தை எடுத்து பங்கு போட்டுக்கிறத மட்டும் KGF 1 KGF 2 பண்ண? அப்ப அந்த மக்கள் எப்படி போனாங்க? அந்த மக்களை எல்லாரையும் கூப்பிட்டு பாக்குறாங்க, இந்த வேலையை நீ செய்ய முடியுமா அப்படின்னு. இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் வச்சுக்கோங்களேன், உங்களை கூப்பிடுறோம், 10 கோடி ரூபாய் தரங்க, அந்த குப்பையை அள்ளி போட்டு போங்க, அந்த பீ அள்ளி போட்டு போங்கன்னா அள்ளி போட்டு போவியா? செய்ய மாட்டேன். அப்போ சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம எதுக்கும் வழி இல்லாம அதையும் சகிச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான். அவனை வச்சு நீங்க வந்து குப்பையை அள்ளிக்கிட்டு இருக்கீங்க கார்பரேட்ல. அதேதான் அன்னைக்கு போய் பல மித்து இருக்கு, இங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அனிமல் இருக்கு, அங்க போனவங்க திரும்ப வர முடியாது, செத்துருவாங்க அப்படின்னு ஒரு மித்து இருக்கு. அதுக்கு துணிஞ்சு வந்தா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. அதை வெள்ளக்காரன் ஃபைண்ட் அவுட் பண்றான். அப்ப எல்லாத்துக்கும் துணிஞ்சு வீரத்துக்கு பேர் போனோம் அப்படின்னு பார்த்தா இந்த வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்துல இருக்கிறாங்க, அது தலித்துகளா இருக்கிறாங்க. அவங்களால மட்டும்தான் அது முடியும். அதே விக்ரம் சொல்லியிருப்பாரு, சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் அங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அந்த படத்துல பாத்திருப்பீங்க. அப்ப இந்த மக்கள் மட்டும் தான் துணிஞ்சு போறாங்க, அவங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அப்ப விக்ரம் சொல்லுவாரு, இங்க இந்த பண்ணையாருங்க கிட்ட சூழ்ச்சி பண்ணி விவசாய நிலம், விக்ரமுக்கு நிலம் இருக்கும், அந்த நிலத்துல அறுவடை பண்ணி ஒரு பங்கு வந்து பண்ணையார்களுக்கு வரியா கொடுக்கணும். அந்த நிலத்தை வந்து அறுவடை பண்ண சமயத்துல அன்னைக்கு நைட் அங்கேயே களத்துல இருப்பாங்க. அந்த பண்ணையார் வந்து கொளுத்தி விட்டுருவாங்க, அந்த நிலத்தை அழிச்சிட்டு. இப்ப இதுல ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்க ஈடு செய்யணும்னா நீங்க இன்னும் உங்க தலைமுறையை நீங்க அடிமையா இருக்கணும் பண்ணையாருக்கு அப்படின்னு சொல்லி அடிமையை போட்டுருவாங்க. அப்போ அதுக்கு நடுவுல தான் வெள்ளக்காரன் நடுவில் வருவான், அவன் தங்கத்தை தேடிக்கிட்டு இருப்பான். அப்ப விக்ரம் கூப்பிடுவான், நீங்க உங்களால முடியும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போயிட்டு அப்ப தங்களுடைய திறமை, அவங்களோட துணிவு, வெள்ளக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு துளிமணி தங்கத்தை கண்டுபிடிக்கும். அப்ப நீ போய் மக்களை கூட்டு அப்படின்னு வெள்ளக்காரனுக்கு தேவைப்படுது. அவன் சொல்லிட்டான். இங்க வந்து பண்ணையார்கிட்ட வந்து பாரு சொல்லுவான், இவங்கிட்ட நம்ம காலத்துக்கு அடிமையா இருக்கிறதுக்கு பதிலா வெள்ளக்காரன் நமக்கு ஒரு பங்கு தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், நமக்கு கல்வி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். அவன் எவ்வளவு மேலு. இதுதாங்க இந்தியாவோட இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல நம்ம இருக்கிறோம் இல்லையா. அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இண்டிபெண்டன்ஸ்ல பெருசா பங்கெடுக்கலன்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கு காரணம் தான், நீ வெளியில இருக்கிறவங்க கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டு நான் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிற, ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து நீ வதச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற. தலித்துகளை வந்து இன்னும் ஒடுக்கப்பட்டவர்களை தான் நினைக்கிற. இந்துக்கள் சொல்ற வட்டமேஜை மாநாட்டில் 1931, 32 காலகட்டத்தில் அம்பேத்கருக்கும் காந்திக்கு நடக்கிற வட்டமேஜை மாநாடு தான் இந்துக்கள் சொல்ற. அப்போ ஒருத்தன் கோவில் கருவறைக்குள்ள இருக்கிறான், ஒருத்தன் வாசல் வரைக்கும் இருக்கிறான், ஒருத்தன் வெளியில நிற்கிறான், ஒருத்தன் வந்து குளத்து வரைக்கும் அந்த ஆடு மாடி குடிக்கிற தண்ணி கூட நீ குடிக்க கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லல. அப்ப அந்த ரிசர்வேஷன் என்ன ஆகுது? இந்துக்கள் சொல்றல, அப்ப அது பொய் இல்லையா? அப்ப வெள்ளக்காரன் எவ்வளவு பெட்டர், அவன் வந்து எனக்கு கல்வி கொடுக்குறேன்றான், அவன் வீட்டு வேலை பார்த்து கூட நான் ஏதோ ஒரு வேலை பார்த்து கூட நான் வாழ்க்கையில மேம்படணும், அதான் எனக்கு வேணும். அப்படி இல்ல, சுதந்திரமா வாங்கிறது ஓகே. அப்ப இங்க இருக்கிறவங்களை நீ இது பண்ணணும்ல, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள். இன்னைக்கு வரைக்கும் கூட கோவில் எத்தனை கோவில் பூட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை கோவில் வந்து இவன் உள்ள போயிட்டான். எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப முஸ்லீம்ல கிறிஸ்டியன்ல போயிருக்கிற மேக்சிமம் தலித்துகள் தான், மேக்சிமம் தலித்துகள் தான். இந்து மதத்துல இருக்கிற முறைகேடுகளை, அதுக்கு உள்ள இருக்கிற அட்டுழியங்களை, அநியாயத்தை தாங்க முடியாம சுதந்திரமா வாழணும்னு நினைச்சு வந்தான். உனக்கு இவனே மேலுன்னு போனவங்க தான் தலித்துகள்.
உனக்கு இவனே இஸ்லாமியா இருக்கிற அவனே மேலு, கிறிஸ்டினா இருக்கிற அவனே மேலு. யாரும் வந்து கிறிஸ்டினோ இந்தோ அவனுக்குள்ள எது நம்ம வந்து அந்த காலத்துல சாதியா பாத்துக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதுவா தான் இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு இந்து சாதிகளை பார்த்து பிரச்சனை ஆயிருக்கு, சாரி ஒரு முஸ்லீம் சாதியை பார்த்து பிரச்சனை ஆயிருக்கு, ஒரு கிறிஸ்டின் சாதி பார்த்து பிரச்சனை ஆயிருக்குன்னு இங்க எதுவுமே காட்டல, எதுவுமே இல்ல. கேஸ்டிசம் இருக்கு, ஆனா அதனால பெரிய பிரச்சனைல தெரியலையே நமக்கு. இப்ப நீங்க சர்ச்சுக்கு போயிட்டீங்கன்னா அதுவே வந்து என்ன தெரியுமா, அதுவே இந்துவா இருந்து நமக்கு பல காலமா மனசுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, மைண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த புத்தி தான் அது. கிறிஸ்டியன்ஸ்குள்ளும் போய் முஸ்லிம்குள்ளும் போய் அந்த புத்தியும் இருக்கு. அந்த பேட்டர்ன்ல வரக்கூடிய இந்த ரிசர்வேஷன் இங்க இருக்கு. ரிசர்வேஷன் ஜெனரலைஸ் பண்ணாம அந்த ரிசர்வேஷன் இங்க வச்சிருக்காங்க இல்லையா. அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியும், நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா. ஒருத்த வந்து இப்ப இன்னைக்கு வீட்டு ஓனரு இப்ப யாருக்குமே இல்ல ரிசர்வேஷன், எல்லாருக்குமே இருக்குல்ல. 30% யாரு கொடுக்குறாங்க, 25% யாரு கொடுக்குறாங்க, 15% யாரு கொடுக்குறாங்க. இல்ல சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அது ரொம்ப ஆழமா பாக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஹைலைட்டான விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு சினிமாவா பார்க்கணும்னாக்கா ரஞ்சித் 100% சக்சஸ், சியான் விக்ரம் அவரோட ஆக்டிங் டபுள் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே விக்ரமுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். அவங்களோட ஒய்ஃபா நடிச்சிருக்கக்கூடிய பார்வதி அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும், சூப்பர்வா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம சாரி அவர் பேர் என்ன, பசுபதி அவருக்கு கொடுக்கலாம், அவரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. விக்ரமுக்கு அல்டிமேட்டா கொடுக்கணும், ஜிவிக்கும் கொடுக்கணுங்க. அவரோட பிஜிஎம், அவரோட மியூசிக், அவரோட பாட்டு எல்லாமே வேற லெவல்ல மிரட்டி இருக்காரு. நீங்க வேற யாராவது மியூசிக் டைரக்டர் போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த படத்துக்கு ஒரு ரியாலிட்டிக்கான ஒரு படத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா கூட எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்காது, இவங்க காப்பாத்துவாங்களா அப்படின்னு. ஜிவியை போட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவர் 1700 அவரோட வேலை என்னன்றது நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். அந்த மாதிரி 6 hours உட்காந்துருப்பாங்க, அது கழட்டுறதுக்கு 5 hours உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தவிர அது அவங்க ஐடியா கிடையாது. ஸோ அந்த மாதிரி மேக்கப்பில் நீங்கள் யாரான லைக் பண்ணால், கமலில் லைக் பண்ணால், இவரை லைக் பண்ணால் எல்லாம் அந்த கிரெடிட் எல்லாம் மேக்கப் மேனுக்கு தான் போகும், நாட் ஃபார் தி ஆக்டர். நான் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை ஸ்டடி பண்ணியிருப்பேன். இங்கே கிளியராக சொல்ல மாட்டார், கடைசியில் ஏதோ 5th centuryன்னு சொல்கிறாரு. 5th centuryல கதை நடக்கிறது தெரியாது. அப்போ ட்ரைபல்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் இந்த பழங்குடி மக்கள், பர்டிகுலராக விக்ரம் எல்லாம் டிப்பு சுல்தான் பற்றி பேசுகிறாரு, சோழா பற்றி பேசுகிறாரு. டிப்பு சுல்தான் பற்றி நீங்கள் எங்கே படிச்சீங்க, படிக்கக்கூடாதுன்னு சொல்ல. அந்த பழங்குடி மக்கள் இந்த கேரக்டர் வருது இல்லையா, அவர் டிப்பு சுல்தான் நீங்கள் எங்கே படிச்சீங்க, அது கர்நாடகாலே வந்தாவாம். ஆனால் இந்தியாவுக்காக தான் ஃபைட் பண்ணோம் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா. அப்போ நீங்கள் புக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, எப்படி நீங்கள் டிப்பு சுல்தான் பற்றி சோழா பற்றி பேசுறீங்க. அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வருது. அது ஃபேக்ட் தப்பாக இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஊட்டியில் போய் அண்டமான் நிக்கோபார்ல எல்லாம் நிறையா இவங்களெல்லாம் இருக்காரு, யார் ட்ரைபல்ஸ் எல்லாம், அவருக்கெல்லாம் டிப்பு சுல்தான் தெரியுமா, தெரியாது. வேற பாலகங்காதர திலக்கு தெரியுமா, தெரியாது. அதனால அவர் அதை பற்றி டிப்பு சுல்தான் சோழா எல்லாம் இங்கே தான் வந்து கோல்டை தேடிட்டு இருந்தாங்க அப்படி சொல்றாரு. அப்போ அந்த வெள்ளைக்கார சொல்லி டிப்பு சுல்தான் எல்லாம் இங்கே வந்தாருன்னு சொன்னா அப்போ பரவாயில்ல, இவர் ஓனா சொல்றாரு, கொஞ்சம் லாஜிக் இல்லாம. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சுமார், கடைசி சாங் நல்லா இருக்கு, மியூசிக் எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப இல்ல. விக்ரம் எப்பவும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாரு. பட் இந்த படத்துல அவங்க ஆக்ட் பண்ணது அவ்வளவு தெரியல, நல்லா பண்ணிருக்காரு. விக்ரம் எப்பவும் வெரி குட் ஆக்டர். இந்த படத்துல அவ்வளவு ஒரு 4-5 அது தெரியுது, நம்ம லொகேஷன்ல பார்க்கும்போது அவங்க நல்லா ஆக்ட் பண்ணாங்கன்னு தெரியுது. பட் இந்த படத்துல ஒரு சின்ன 60-70% படம் டார்க்ல இருக்கு. ஸோ அதனால தெரியாம போய்